ஹாய் ஃப்ரெண்ட், நாங்கள் இப்போ சாமந்தி பூ பறிக்க போகிறோம். மாடியில் வச்சுருக்கோம் தொட்டியில். பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க. நிறைய பூ பூத்துருக்கு. பறிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அவ்வளோ பூ விட்டு விட்டு அப்படியே நல்லா மலர்ந்து போச்சு. எல்லாமே மலர்ந்துட்டுருக்குது. இப்போ அர்த்தமான பூ கட் பண்ணால் அவ்வளோ பூ வருது. வீட்டுக்கு ஃபுல்லாக வைக்கலாம். எல்லா சாமிக்கும் வைக்கலாம். அவ்வளோ பூ கிடைக்குது. அது தீபாவளி மாதம் இருக்குதுல்ல, அந்த தீபாவளி மாதத்துல நீங்கள் செடி ஒரு ஒரு வேர் பிடுங்கி இன்னொரு தொட்டியில் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வந்துடும். மார்கழி மாதம், பொங்கல் மாதம் பொங்கலுக்கு அடுத்து கூட வரும் பூ. அது பாட்டுன்னு வந்துகிட்டே இருக்கும். அது முடிஞ்சிச்சுன்னா அப்புறமா அந்த கட்டையெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓரமாக தொட்டி தூக்கி வச்சு தண்ணி ஊற்றிக்கினே வரலாம். ஊற்றினே வந்துட்டுனா அந்த தீபாவளி மாதம் வரப்போ நம்ம தொட்டியில் வேறு தொட்டியில் மண் மாற்றி வச்சோம்னா நல்லா வரும். செமையாக பூக்கும் பூ. எவ்வளோ பூ தேவையோ அவ்வளோ பூ வந்துடும் நம்ம வீட்டுக்கு தேவையான பூ.